بالرفق وجل الخير والسعد. الحمد لله رب العالمين، الصلاة والسلام عليك يا رسول الله، الصلاة والسلام عليك يا حبيب الله، الصلاة والسلام عليك يا رحمة للعالمين. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு மார்க்கத்திற்கும் வழிகாட்டுவதற்காக படைத்தவரிடமிருந்து ஒரு வேத நூல் இறங்குவது இறக்கப்படுவது என்பது இறைவனின் புறத்திலிருந்து வளமையான ஒரு விஷயம். அந்த நபியை பொறுத்து, நபியை பின்பற்றக்கூடிய மக்களை பொறுத்து அது ஒரு முழுமை அடைந்த ஒரு வேதமாகவோ அல்லது ஒரு ஏடாகவோ, வேதம் என்று சொன்னால் பரிபூர்ணமாக கொடுக்கப்பட்ட ஒரு வேதம். ஏடு என்பது சொல்வது ஒரு குறிப்பீடு மாதிரி, ஒரு நோட்ஸ் மாதிரி. இப்படி அந்த மலக்குமார்கள் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அந்த நபிக்கு, அந்த மக்களுக்கு அருளப்படுவது என்பது வளமை. அந்த அடிப்படையிலே அல்லாஹினால் சில குறிப்பிட்ட நபிமார்களுக்கு வேதங்களை அருளியிருக்கிறான். இன்ஜீல் வேதம், தௌராத் வேதம். அதன் அடிப்படையிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அல் குர்ஆன். இந்த அல் குர்ஆனை பற்றிய ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு இந்த உம்மத்துக்கு ஏற்பட தோதுவான முறையில் ஒரு தலைப்பை இங்கு தருகிறார்கள். குர்ஆனை பற்றிய சிறப்பு, குர்ஆனை பற்றிய மகத்துவம், குர்ஆன் ஓதுவதனுடைய சிறப்பு, இவைகள் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு பாடம். ஹதரத் அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், நிச்சயமாக இந்த குர்ஆன் மறுமை நாளில் தன்னை ஓதியவருக்கு சிபாரிசு செய்யக்கூடியதாக வரும் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இக்ரவுல் குர்ஆன ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமா ஷஃபீஆ. அல்லாஹு அக்பர். ஷஃபீஅன் லிஅஸ்ஹாபிஹி. தன்னை ஓதியவருக்கு, தன்னுடைய தொடர்பு வைத்துக் கொண்டவருக்கு, தன்னுடைய தோழருக்கு. ரசூல் அந்த வார்த்தை சொல்றாங்க பாருங்க. நம்முடைய தோழமே குர்ஆனோடு இருக்கணும். ஆனால் குர்ஆனை ஓத ஆரம்பிச்சவரை குர்ஆன் எப்படி ஆக்கிக்கிறது? தன்னுடைய தோழராக ஆக்கிக் கொள்றது. அப்ப தன்னுடைய தோழருக்கு நாளை மறுமையில் என்ன செய்யுது? அந்த குர்ஆன் சிபாரிசு செய்து. அல்லாஹ் அக்பர். எவ்வளோ பெரிய ஒரு செய்திக்கு சொல்றாங்க. இது சம்பந்தப்பட்ட இன்னும் சில செய்திகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்குது. எப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் மரணித்ததற்கு பிறகு உற்றார் உறவினர்கள் எல்லாம் அழுது முடித்து அந்த ஜனாசாவை குளிப்பாட்டி கஃபன் செய்து மண்ணில் வைத்து தஃபன் செய்து அடக்கம் செய்யப்பட்டு திரும்பி வந்ததற்கு பிறகு அந்த மையத்தினுடைய நெஞ்சு பகுதியிலே ஏதோ ஒன்று உருண்டு கொண்டிருக்குமா. அப்போ அந்த மையத்துக்கு இடுப்பு வரைக்கும் ரூஹு கொடுக்கப்பட்டு விடும். ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ள உருளை பார்த்து ஒரு பயந்து போய் என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த உருண்டுகிட்டு இருக்கிற அந்த விஷயம் பேச ஆரம்பிக்குமா. பயந்துட்டியா? பயப்படாத, நான் வேற யாரும் இல்லை. ஊர்ல உசுரோட துன்யால நீ உலகத்தில் மண்ணுக்கு மேல இருக்கும்போது அடிக்கடி எடுத்து நீ ஓதிக்கிட்டே இருப்பியே. ஓதி ஓதி அதன் பிரகாரம் வாழணும்னு ஆசைப்பட்டு முயற்சி பண்ணி வாழ்ந்துகிட்டு இருப்பியே. அந்த குர்ஆன் தான் நான். உலகத்தில் இருக்கும் டெய்லி எப்படி என்னோட தொடர்பு வச்சிருந்தியோ, உலகத்தில் இருக்கும் டெய்லி எப்படி என்ன ஓதிக்கிட்டே இருந்தியோ, அந்த ஒரு பழக்கத்துக்கு, அந்த ஒரு தோழமைக்கு நன்றி கடன் பட்டவனாக, அந்த குர்ஆன் பேசுமா, நன்றி கடன் பட்டவனாக உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன். நீ எதற்கும் பயப்படாத. இருட்டா இருக்குன்னு பயப்படுறியா? தனியா இருக்குன்னு பயப்படுறியா? நான் உனக்கு ஒளியாகவும் துணையாகவும் இருக்கிறேன். அல்லாஹ் அக்பர். குர்ஆன் பேசுது. கபரு தனிமையின் அறைன்னு யார் சொன்னது? கபரு இருள் அடைந்த ஒரு இடம் யார் சொன்னது? குர்ஆன் சொல்லுது. உனக்கு நான் துணையா இருக்கிறேன், உனக்கு நான் ஒளியாக இருக்கிறேன். அந்த குர்ஆன்ங்கிறது வேற எதுவும் இல்லை. இறைவனுடைய கலாம், இறைவனுடைய வார்த்தை, கிட்டத்தட்ட இறைவனுடைய ஏற்பாடு. அது யாரெல்லாம்
இறைவனோடு பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் குர்ஆன் ஓதுங்கள். அதைத்தான் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள். நிச்சயமாக இந்த குர்ஆன் மறுமை நாளில் தன்னை ஓதியவருக்காக சிபாரிசு செய்யக்கூடிய ஒன்றாக வரும் இந்த செய்தி. அப்ப இந்த குர்ஆன் சொல்லும், ஒன்றும் கவலைப்படாத, நீ எதுக்கும் பயப்படாத, உன்னை அல்லாஹ்ட்ட எப்படியாவது மன்றாடி சிபாரிசு செஞ்சு உன்னை சொர்க்கத்துக்குள்ள என்ட்ரி பண்ண வரைக்கும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். அப்பேற்பட்ட ஒரு சிபாரிசுக்குரியதான் இந்த குர்ஆன். இந்த குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இருக்குது, இந்த குர்ஆனுக்கு நமக்கு முன்னாடி தொடர்பு எந்த அளவுக்கு இருக்குது, இதையெல்லாம் இது வரக்கூடிய இந்த மாதிரியான பாடங்கள்ல நம்மளை ரொம்ப யோசிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு பாடம். சொன்னாங்க, நவாஸ் இப்னு சம்ஆன் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, குர்ஆனையும் அதன்படி இந்த உலகில் நடந்து கொண்டவர்களையும் மறுமை நாளில் கொண்டு வரப்படும். குர்ஆனையும் அந்த குர்ஆனின் அடிப்படையில் இந்த உலகத்தில் நடந்து கொண்டார்களே அவர்களே நாளை மறுமையிலே கொண்டு வரப்படும். அந்த குர்ஆனில் மொத்தம் கிட்டத்தட்ட மிகச் சரியாக 114 சாப்டர் இருக்குது, அத்தியாயங்கள் இருக்குது. அந்த 114 அத்தியாயங்களும் தனித்தனியாக ஆக்கப்பட்டு அதில் 2 சாப்டர் மட்டும் வருமா. முழு குர்ஆன் இல்லை, 2 அத்தியாயம் மட்டும் வருமா. அது என்ன அத்தியாயம் சொன்னா, அல் பக்ரா, ஆல இம்ரான். இந்த 2 அத்தியாயங்களும் தன்னை ஓதியவர்களுக்காக சிபாரிசு செய்வதற்கு போட்டி போடும். அல்லாஹ் அக்பர். என்ன ஒரு அற்புதமான ஒரு செய்தி பாருங்க. குர்ஆன்ல இருக்கக்கூடிய மொத்தம் 114 சூறாக்கள்ல 2 சூறா போட்டி போட்டுக்கிட்டு வருதான். சூரத்துல் பக்ராவும் ஆல இம்ரானும், அது 2 போட்டி போட்டுக்கிட்டு வருது. இவருக்காக பரிந்துரை செய்வதற்காக, சிபாரிசு செய்வதற்காக என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன்னு சொல்லி முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட இந்த ஹதீஸில் பதிவு செய்யப்படுது. பாருங்க, ஒரு 2 அத்தியாயத்தினுடைய வேல்யூஷன், அதனுடைய மதிப்பு பாருங்க. ரசூலுல்லாஹ் இது சம்பந்தப்பட்ட இந்த சில ஹதீஸில் சொல்லியிருக்கிறாங்க, எந்த வீடுகளில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுதோ அந்த வீட்டு பக்கம் சைத்தான் நெருங்கவே முடியாது. அந்த வீட்டு பக்கம் என்ன சைத்தான் என்ன செய்ய முடியாது, நெருங்கவே முடியாது. அப்படியே பார்க்காம மாதிரியே திரும்பி வேற பக்கம் போய்கிட்டு இருப்பானா. அப்போ வீடுகளில் குர்ஆன் ஓதப்படணும், வீடுகளில் குர்ஆன் ஓதப்படணும். ஒரே டிவி சவுண்டு, மொபைல் சவுண்டு, எஃப்எம் சவுண்டு, இப்படியான சூழ்நிலைகள் மாற்றப்பட்டு குர்ஆனில் ஓதக்கூடிய ஒரு சப்தம் வரக்கூடிய இல்லங்களாக ஆக வேண்டும். இதில் நம்ம ஓதுறது ஒரு வகை, அல்லது ரெக்கார்ட் பண்ணதை போட்டு கேட்கறது ஒரு வகை. ஆனால் ரெக்கார்ட் பண்ணதை போட்டால் உட்காந்து காது கொடுத்து கேட்கணுங்கிற ஒரு சட்டம் ஒன்று இருக்குது. ஆனால் போட்டு விட்டு நம்ம வேலையை பார்க்கறது இருக்குது, இது ஒரு வகையான கண்ணிய குறைவு. அதுக்கு செய்ய வேண்டிய மரியாதை நம்ம செய்யறதில்லைன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு பாங்கு சொல்லும் போது நம்ம என்ன மரியாதை கொடுக்கணும், அந்த பாங்குக்கு பதில் கொடுக்கணும். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லும் போதும் நம்மளோட பதிலுக்கு அல்லாஹ் அக்பர் சொல்லணும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதில் சொல்றதுக்கு நமக்கு மார்க்கத்தில் கற்றுக் கொடுக்குது. அந்த பாங்கு சத்தத்தை கேட்டுக்கிட்டு நம்ம பதில் சொல்லாம நம்ம வேலைகளை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா அந்த பாங்கை நம்ம கண்ணிய குறைவாக்குறோம்னு அர்த்தம். அது மாதிரிதான் குர்ஆன் ஓதுங்க, ஓதக்கூடிய அந்த ரெக்கார்டுகளை போட்டு கேளுங்க, தப்பு கிடையாது. ஆனால் போட்டு கேட்டுக்கிட்டே நீங்கள் வேறு வேலைகளில் உங்களுடைய கவனத்தை வச்சுக்கிட்டு இருக்காதீங்க, அதை காது கொடுத்து கேளுங்க. அப்போ இந்த 114 சூறாக்கள்ல சூரத்துல் பக்ராவும் ஆல இம்ரானும் என்ன செய்யுது, சுபஹானல்லாஹ், நாளைக்கு நமக்காக, இந்த குர்ஆன் உடையவர்களுக்காக, குர்ஆன் பிரகாரம் வாழ்ந்தவர்களுக்காக போட்டி போட்டுக்கிட்டு பரிந்துரை செய்வதற்காக வந்து நிற்கும் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சூரத்துல் பக்ரா, சூரத்துல் ஆல இம்ரான் ரொம்ப விசேஷமான சூறாக்கள். குர்ஆனில் சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இருந்து மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் கன்னாஸ் அல்லதி வஸ்விஸு ஃபீ சுதூரின் நாஸ் வரைக்கும் அல்லாஹு அக்பர் எல்லாமே சிறப்பிற்குரிய இறைவனுடைய வார்த்தை. அதை நம்ம அன்றாட நம்முடைய வாழ்க்கையில் தினமும் எடுத்து ஓதக்கூடியவர்களாக, தினமும் எடுத்து படிக்கக்கூடியவர்களாக,
குர்ஆன்ல இன்னைக்கு என்ன செய்தி சொல்லப்படுது, யாரை பற்றிய தகவல்கள் சொல்லப்படுது, நமக்கு முன்மாதிரியாக யாரை இங்கு வழிகாட்ட சொல்லப்படுகிறது என்ற வரலாறுகளை தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக, குர்ஆனை பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி தருவானாக. இந்த தலைப்பில் வரக்கூடிய செய்திகள் இன்னும் தொடர்கிறது. என்ன சொல்ல வருகிறார்கள் என்பது இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை சொன்னோம் எதை கேட்டோமோ அதனுடைய விலைக்கு அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக.